வெல்கம் டு காயில் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் குளூட்டோதயோன் சோப்போட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக குளூட்டோதயோன் அப்படிங்கிறது நம்ம லிவரில் நேச்சுரலாகவே சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கும் ரொம்ப நல்லது. இது நேச்சுரலாகவே நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நிறைய கீரைகள்லாம் எடுத்துக்கிறனால நமக்கு உடலில் வந்து இயற்கையாகவே உற்பத்தி ஆகும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டேப்லெட் ஃபார்மேட்லாம் கிடைக்கிது. இது கரெக்டான டோசேஜில் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஸோ நம்ம இப்போ இது காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்லேயும் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். க்ரீம்ஸில், சோப்ஸ்லாம் இப்போ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம சோப்பில் குளூட்டோதயோன் ஆட் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? யூஸ்வலாக வெளியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்னாலையும் சன்லைட்லேருந்து வர யூவி ரேஸ்னாலையும் நம்ம ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுது, சன் டேன் ஆகிடுது. ஸோ இந்த குளூட்டோதயோன் அங்கே என்ன அதோட ரோல் என்னென்னா, நம்ம ஸ்கின் செல்ஸ் இருக்கக்கூடிய கோலஜனை வந்து பில்டப் பண்ணி மெலனினோட உற்பத்தியில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. குளூட்டோதயோனில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை நேச்சுரலாகவே லைட்டன் பண்ணுது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஃப்ரெக்கிள்ஸ், மெலாஸ்மா, அன்இவன் ஸ்கின் டோன், ஏஜ் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுது. நம்ம குளூட்டோதயோன் சோப்பில் SPF ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஸ்கின்னில் படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. குளூட்டோதயோன் சோப்பு எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். ட்ரை ஸ்கின், காம்பினேஷன், ஆயிலி ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரனால நம்ம ஸ்கின் டோன்லேருந்து 3 to 4 ஷேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். வெளிப்பகுதிகளுக்கு சோப்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். இதே நம்ம உள்ள காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நிறைய எடுத்துக்கிறதுனால நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகும். நம்ம அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இன்டேக்காக எடுத்துக்கிறது தான் எப்போவுமே ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.